ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ வீட்டில் 3 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ வேலை ஜாஸ்தி. இவங்களால முடியாலே இழுத்து போட்டு செய்கிறாங்க. முடிகிற வரைக்கும் நான் செய்கிறேன், அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறனால நாங்கள் 4 பேர் இருக்கோம். பசங்களும் சேர்ந்து செஞ்சுருவாங்க. அவங்க அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பர்பஸ் வேணும்ல. சும்மா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ரொம்ப கரெக்டாக சொன்னப்பா. நீங்கள் சொல்கிறீங்களா எங்கள் மாமியார் தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ 4 பேர் அதை சொல்லுவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு அடையாளம் உங்களுக்கு இருக்கு. அப்படியா? ஒருவேளை நீங்கள் அந்த அடையாளத்தை மாற்றி வேற ஏதாவது அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா, அவங்க பர்பஸ் கொடுத்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க அதுக்கு வேலைக்கே ஒரு ஆளை வச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. சபாஷ், சரியான போட்டு. சார் அப்படி நினைக்கிறாங்களோன்ட்டு தான் நானும் ஹஸ்பண்ட் என்ன முடிவு பண்ணோம்னா, நாங்கள் எல்லாருமே ஏர்ன் பண்ணாலும் ஃபினான்ஷியல் இன்போ அத்தை கையில் தான் இருக்கு. சரி. ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதாகட்டும், ஒரு காய்கறி வாங்குறதாகட்டும், அத்தை கிட்ட இருந்தா நாங்க காசு வாங்கிட்டு போய் வாங்குவே தவிர பரவாயில்ல, இன்னும் அவங்க நல்ல தான் ரொம்ப பாத்துக்கறாங்க. சென்சிபிளா இருக்காங்களே பசங்க. மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது.